திருப்பூரில் தமிழக இளைஞர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கும்பலாக வந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் போராட்டத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டது யார்? போதையில் இருந்த தமிழக இளைஞர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் துரத்தி தாக்குதல் நடத்தும் காட்சிகள்தான் இவை. இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் பின்னணி என்ன? திருப்பூர் அனுப்பர்பாளையம் திலகர் நகரில் செயல்பட்டு வரும் பனியன் கம்பெனியில் வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் வேலை செய்து வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி மாலை பணியில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் டீ இடைவெளிக்காக வெளியே வந்துள்ளனர். தாக்கியதாக கூறப்படுகிறது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேலம்பாளையம் போலீசார் அப்பகுதி வழியாக வந்ததால் தமிழக இளைஞர்கள் தப்பினர். இந்த விவகாரம் குறித்து யாரும் புகார் கொடுக்காத நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் தகராறு நடைபெற்றதை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் தமிழர்களை தாக்கிய வடமாநிலத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பனியன் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். சம்பவம் நடைபெற்ற திலகர் நகர் பகுதியில் திரண்ட தமிழக தொழிலாளர்கள் 200க்கு மேற்பட்டோர் ஒன்று கூடி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே வடமாநிலத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 200க்கு மேற்பட்ட தமிழக தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர். இரு மாநில தொழிலாளர்களிடையே மோதல் ஏற்படாமல் இருக்க அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர்.